ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் விஜயை பற்றி காவேரி பேசும்போது அப்படியே கண் கலங்க வச்சுட்டாங்க. அதெல்லாம் கேட்ட காவேரியோட அம்மா சாரதாவும் அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த தம்பியை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ குமரன் வந்து நான் போய் விஜயை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போ காவேரிக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் விஜய்க்கு ஃபோன் பண்ணாங்க. விஜய் ஃபோன் எடுக்கலன்னதுமே வாய்ஸ் நோட் போட்டு விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கதையை ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. ஆனால் இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல பார்த்தோம்னா சூப்பராக அந்த விஷயத்தை உடனே விஜய் பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் கோவப்படுற மாதிரி ரியாக்ட் பண்ணல, சந்தோஷம் தான் பட்டாரு. அப்படிங்கும்போது அவருமே இந்த விஷயத்தில் ஒரு அக்செப்டேஷனோட தான் இருக்கிறார். அதாவது அவரும் மெசேஜை பார்த்தமே வீட்டுக்கு வந்துடணும், காவேரி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா காவேரி தான் எல்லா டீட்டெயிலும் மெசேஜில் சொல்லிட்டாங்கல்ல. அப்போ விஜயோட ரியாக்ஷன் வந்து கோவமாவோ எதுவும் இல்லாமல் அதை பார்த்து சந்தோஷமாக சிரிச்சாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. அடுத்து கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக ஏற்கனவே என்ன சொன்னாங்க, இந்த கதையில் இருக்கவங்க எல்லாருமே, அதுவும் டைரக்டர்லாம் என்ன சொன்னார்னா, விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்கனாவே இந்த கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் பார்த்தா இன்னும் 1500 எபிசோடுக்கு மேலே போவோம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த கதையில் நடிக்கிற எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதாவது குமரனாக இருக்கட்டும், கங்காவாக இருக்கட்டும், இந்த பக்கத்து பார்த்தா யமுனாவாக இருக்கட்டும், எல்லாரும் மாறி மாறி அதை தான் அவங்கவுங்க சொந்தமாக சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது வீக்கா வந்து இன்னும் பல எபிசோடு போவோம், அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது, நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தானே தொடர்ந்து அவங்க லைவில் பேசும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்களாம் அதை பார்த்துருப்பீங்க. நானும் வந்து அதை தான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டேரக்டருமே அதை தான் சொன்னார், இன்னும் பல எபிசோட் போவோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்ன ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியை கண்டென்ட்டை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சா பல சீரியலில் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு டிஆர்பி அதிகமாக போகணும், நல்லா சூப்பராக சுவாரஸ்யமாக, அதாவது ரொம்ப எதிர்பார்ப்போட கதையை கொண்டு போகணுன்னா ஒன்று ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க, இல்லாட்டி வெளியில் ஏதாவது அவுட்டிங்கு, ஏதாவது வேண்டுதல் கோயில் அப்படின்னு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது கல்யாணி பாட்டி கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க. முடிய உருட்டி உருட்டி அப்படியே பேசி பேசி நம்மளை செம்மையாக வந்து எப்பா இப்படியெல்லாம் ஒரு வில்லியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பபுள் பாவ் மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக இருந்த கல்யாணி பாட்டியை செம்ம பெரிய வில்லியாக்கி விட்டாங்க. அதை கூட தான் நம்ம விஜய் சொன்னார். ஆக மொத்தத்தில் தாத்தா தான் பாவம் பெரிய குழப்பத்தில் இருக்கார். எது எப்படி பார்த்தாலும் இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாத்தோட எதிர்பார்ப்பையும் அப்படியே அடித்து உடைச்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா யாருமே எந்த ஆளாதப்பட்ட சாரதாவே மனசு மாறிட்டாங்க அப்படிங்கும்போது அப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கும்போது யாருக்கிட்டுமே எந்த எதிர்ப்புமே இருக்காதுன்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ பார்த்தா வில்லனுங்க அப்படிங்கிற பேர் டம்மி வில்லனுங்களாம் வச்சுருக்காங்கல்ல. அந்த பக்கத்து பார்த்தா பசுபதி, அன்பரசு, அந்த பக்கம் அஜய், ராகினி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ தான் ராதா தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல. அதனால் என்னப்பா கதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம பிரவீன் சார் வந்து எப்போயுமே சம பெரிய ட்விஸ்ட்டு கொடுப்பாரு. அப்படி ஏதாவது ட்விஸ்ட்டில் வேறு ஜானரில் வந்து கதையை கொண்டு போனால் உண்டு. அப்படி இல்லாட்டி எல்லா சீரியலும் இருக்க போல் வழக்கம் போல் பார்த்தோம்னா கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ட்விஸ்ட் பண்ணி விட்டு மறுபடியும் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போய் அப்புறம் காவேரிக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து அப்படி இப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஜானரில் கதை போவோம். அப்படி இல்லைன்னா அப்படியே இந்த பக்கத்து பார்த்தோம்னா நீ நான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தமிழ்லேயும் வந்துச்சு, தெலுங்கில் பார்த்தோம்னா அந்த கதையில் இந்த மாதிரி நிறைய கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹீரோவுக்கு அடிபட்டு அவங்களுக்கு நிறையா சவர்ட்டனை பண்ணுவாங்க. அதனால் வந்து ஹீரோயின் வந்து எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும்ல. அந்த மாதிரி ஏதாவது பசுபதி ஏதாவது ஒரு ட்ராப் பண்ணி அந்த விஷயத்தில் வந்து விஜய் மாட்டி விஜய்க்கு ஏதாவது இப்போ தான் விஜய் வெளியில் போயிருக்காருல, அவருக்கு ஏதாவது நடக்க முடியாமல் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆகி இல்லை ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து, ஏன்னா ஏற்கனவே அப்படி தானே வந்து இவங்க இருந்தாங்க, வெண்ணிலா இருந்தாங்க. அந்த கதையை மறுபடியும் ரிவெண்டாக கொண்டு வந்து அது மாதிரி எதுவும் கொண்டு வந்துருவாங்களோ அந்த டைமில் காவேரி வந்து இவங்களை பார்த்துக்கிறத வச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாம் மனசு மாறுவாங்க, குறிப்பாக கல்யாணி பாட்டிலாம் மனசு மாறுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இப்படி நிறைய விஷயம் நான் யோசிச்சு அப்படியே எனக்கு ஒரு மாதிரியே ஆயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே உங்கள்கிட்ட 2 நிமிஷம்னு சொல்லி இப்போலாம் 3 நிமிஷத்துக்கு கம்மியாக பேசுறதே இல்லை. அதுக்கே என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல. அதனால் நிறைய நெகட்டிவாக தான் எனக்கு மைண்டுக்குள்ளார வருது. நல்லதே நடக்கணும், நல்லபடியாக கதை கொண்டு போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை சொல்கிறது நல்ல கதையாக இருக்கணுங்கிற மாதிரி நினச்சி சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.